இன்னைக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் சூப்பரான 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட என் பாப்பாவோட 7th பர்த்டே மினி விலாக் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. எனக்கு டீயும் ஹஸ்பண்டுக்கு கருப்பட்டி டீ காஃபியும் போட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவரை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக 65 மசால், லெமன் பிழிஞ்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லெமனும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பரட்டி எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்தாச்சு. மாவு உதிரவே இல்லை, நல்லா கோட்டாய் வந்துடுது. உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இல்லாட்டி கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு பிரிஞ்சே வரல, சூப்பராக இருக்கும். இந்த சைடு கீ ரைஸ்க்கு கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி திகட்டிரும். இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணின வெங்காயம், அதை லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே நீளமாக கட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக காரத்துக்காக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால அதுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ சாதமும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கை நிறைய கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி இறக்கணுன்னா சூப்பரான கீ ரைஸும் ரெடி ஆயிரும். இதை பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு தேங்காய் மிட்டாய் தான் வச்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு கலர் ட்ரெஸ் போட்டு இன்றைக்கி சாக்லேட் பாக்ஸோட ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அண்ணிக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பாப்பாவை விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் போய் பாப்பாவுக்கு கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ணி தான் பாப்பாவை ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கேக் வெட்டிட்டு அன்றைக்கி டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.